வணக்கம். GkHomelyTips. இன்றைக்கி வீடியோவில் நாம் சளி இருமலை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான வீட்டு வைத்தியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாம் செய்கிற இந்த கஷாயத்தை நீங்கள் ஒரு தடவை குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இருந்தாலும் ஒரு 3 தடவை குடிச்சிங்க அப்படின்னா சளி இருமல் அப்படின்றது உங்களுக்கு உடனே சரியாயிரும். கஷாயம் அப்படின்னோடனே கசக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற மூலிகைகளை வச்சு தான் செய்ய போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் இதை நம்ம செஞ்சு குடிக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடான உடனே நாம் எடுத்து வச்சுருந்த துளசியை இதில் சேர்த்துக்கிறலாம். நம்ம செய்கிறது இப்போ 1 கிளாஸ் தான் செய்ய போகிறோம். இந்த அளவு துளசியும் ஒரு 8 கற்பூரவள்ளி இலையும் இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருந்த 10 மிளகு அதையும் இதில் சேர்த்துக்கிறலாம். மிளகு உடைக்க வேண்டாம், முழுசாகவே சேர்த்துக்கிறலாம். அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை லேசாக தட்டிட்டு சேர்த்துருக்கோம். ஒரு 3 வெங்காயம் எடுத்துருந்தோம். 3 வெங்காயத்தை தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கிறலாம். மிளகை மட்டும் உடைக்காதீங்க. உடைச்சிங்க அப்படின்னா காரம் அதிகமாக இருக்கும். ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கோம். உடைக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த 1 கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த இலையில் இருக்க சாறுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதில் இறங்கிரும். தண்ணி ரொம்ப கலர் மாறாது. இதோட எசன்ஸ் மட்டும் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா கொதித்து வேகும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த துளசி, வெங்காயம், கற்பூரவள்ளி வாசம் எல்லாம் அப்படியே கொதிக்கும் போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறம் இதை இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறலாம். எடுத்துட்டு இப்போது இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் பாதியை மட்டும் வெட்டி இதோட நம்ம புழிஞ்சிக்கிறலாம். அந்த சாறு மட்டும் நமக்கு வேணும். பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் இதில் சேர்த்துக்கிறலாம். நம்ம அரை கிளாஸ் தான் தண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோ சரியாக இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மிதமான சூடு இருக்கும். இந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் இதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி இருமல் அப்படின்றது உடனே சரியாயிரும். நல்ல நிவாரணமாக இருக்கும் உங்களுக்கு. நாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த கஷாயத்தை காலையில் சாப்பாட்டை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை குடிங்க. அதே மாதிரி ராத்திரிக்கு படுக்க போகும்னு சாப்பிடுவீங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு தடவை இதை குடிங்க. மறுநாள் காலையில் ஒரு தடவை இது குடிச்சிங்க அப்படின்னா 3 தடவை குடித்தோடனே உங்களுக்கு சளி இருமல் அப்படின்றது இல்லாமலே ஆயிரும். நீங்கள் காலையில் ஒரு தடவை நேரம் குடிக்கும்போதே உங்களுக்கு அந்த இருமல்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். மறுபடி இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் இது குடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இருமல் ராத்திரி படுக்க போகும்போது இருமல் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவீங்க. உடம்புல இருக்க சளியும் மலம் வழியாக வெளியேறிடும். மறுநாள் காலையில் ஒரு தடவை ரெடி பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு சளி இருமல் அப்படின்றது கம்ப்ளீட்டாக குணமாயிரும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு சங்கு கொடுத்தீங்கனாலே போதும். இதே மாதிரி ஒரு 3 தடவை கொடுங்க. கொடுக்கும்போதே குழந்தைங்களுக்கும் சளி இருமல் இருந்தாலும் சரியாக வந்துடும். ஒரு 3 தடவை குடிச்சும் எனக்கு கேட்கல அப்படின்னா கூட ஒரு தடவை 2 தடவை குடிக்கலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. சளி இருமல்னால அவஸ்தைப்படுறவங்க இந்த எளிமையான வீட்டு வைத்தியத்தை செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு GkHomelyTips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.